கர்நாடகால சவுத்தேக்கா சாம்பார் அப்படிம்பாங்க. அதாவது மஞ்சள் கலர வெள்ளரிக்காய் இருக்கும். அது கிடைக்காதனால வெள்ளரிக்காயிலேயே நல்லா பெரிய சைஸா எடுத்துட்டு இருக்கேன். இத நம்ம நறுக்கிக்கலாம். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உள்ள இருக்கிற அந்த விதைகள மட்டும் நம்ம தனியா எடுத்துடணும். இந்த வெள்ளரிக்காய சாம்பாருக்கு நறுக்குற மாரி, அதாவது சௌசௌ எப்படி சாம்பாருக்கு நறுக்குறோமோ, அது மாரி வெள்ள வெள்ளையா நறுக்கிக்கணும். கொப்பர தேங்காய் எடுத்திருக்கேன். நார்மல் தேங்காய் இல்ல அப்படின்னா, வீட்ல கொப்பர இருந்தா அத நல்லா துருவிட்டு கொஞ்சம் வெந்நீர் போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரைச்சு விட்ட சாம்பாருக்கு தேங்காய் இல்ல அப்படின்னாலும் கவலையே பட வேண்டாம். கொப்பர இருந்தா அத யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இத ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு வாணலி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம், சின்ன பெருங்காயத்த பொரிச்சுக்கலாம். இது கூட காஷ்மீரி சில்லி தாங்க போடணும். கர்நாடகா ஸ்டைல் சாம்பார் அப்படின்னாலே காஷ்மீரி சில்லி தான் போடணும். காரம் இருக்காது. கலர் நல்லா ரெட்டிஷ்ஷா இருக்கும். இந்த கர்நாடகா ஸ்டைல் சாம்பாருக்கு மற்ற பொருட்கள்லாம் என்னென்ன அளவு, எதெல்லாம் சேர்த்தேன் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோடைய லிங்க் தரேன். அத போய் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி வறுத்து சாம்பார் செய்யலாம். கடைசியா தேங்காவும் சேர்த்துட்டு பொன்னிறமா வறுபட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல மாத்திண்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா நம்ம அரைச்சுன்னு வரலாம். அதே வாணலியிலேயே ஒரு நெல்லிக்காய் அளவு புளிய கரைச்சு வச்சு அந்த வாணலியில சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த வெள்ளரிக்காய் நல்லா வேக வைக்கணுங்க. இது கரையவே கரையாது. நல்லா சௌசௌ மாரி இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா, நல்லா அந்த வெள்ளரிக்காய் வெந்திருக்கும். புளியும் பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுத சேர்த்து நல்லா கொதிக்க விடணுங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பையும் வேக வச்சிருக்கணும். நான் மஞ்சப்பொடி போட்டு துவரம் பருப்பையும் வேக வச்சிருக்கேன். இந்த அரைச்சு வச்ச விழுத சேர்த்து தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2, 3 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பருப்ப நல்லா வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சு உரு தெரியாம வச்சுருந்தா தான் நல்ல சாம்பார் காணுங்க. இதையும் சேர்த்துட்டு தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். இல்ல நிறுத்திடலாம். கர்நாடகா ஸ்டைல் சாம்பார்னாலே கண்டிப்பா வெல்லம் சேர்க்கணுங்க. நல்ல ஒரு காரம், உப்பு, ஒரு இனிப்போட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, கொரநாடு, அன்னபூர்ணேஸ்வரி, தர்மஸ்தலா, சுப்பிரமணியா, மூகாம்பிகை எல்லா கர்நாடகா கோவில்லையும் அன்னதான கூடம் இருக்குங்க. எல்லா நேரத்துலயும் ஃப்ரீ சாப்பாடு இருக்கும். தினமுமே இந்த மஞ்சள் வெள்ளரிக்காய் இல்லாம சாம்பார் செய்ய மாட்டாங்க. இதுக்கு ஒரு தாளிதம் குடுத்துடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெயில கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா பொரிய விட்டுட்டு இந்த சாம்பார்ல சேர்த்துடலாங்க. இந்த வீடியோடைய ஃபுல் லிங்க் தரேன். அதையும் பார்த்துட்டு அவசியம் ஒரு முறையாவது இந்த மாரி சாம்பார் செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க கர்நாடகா கோவில்களுக்கெல்லாம் போயிருந்து அன்னதான கூடத்துல நீங்க சாப்பிட்டுருக்கீங்கன்னா, இதே மாரி சாம்பார் நீங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அத நீங்க வீட்லயே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.